இந்த ஆலய விவகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்டிப்பாக இந்தியர்களுடைய வாக்காளரை எண்ணிக்கையை பாதிக்கும். அப்படி இருக்கும்போதும் கூட, ஏன் இந்த காலத்தில் இந்த கோயில் விவகாரத்தில் அவர் தலையிட்டு இந்த பிரச்சனையை ஏன் மோசமாக்குறாரு? ஓகே, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய கட்சிக்கு வந்து 31 சீட் பார்லிமெண்ட் சீட் இருக்குது, பிகேஆர் கட்சிக்கு. ஓகே, இந்த 31 பார்லிமெண்ட் சீட்டும் வந்து மலாய் மெஜாரிட்டி சீட்டு கிடையாது. இதில் வந்து மிக்ஸு, அதாவது என்னென்னா அதிகமான இந்தியர்களும் சீனவர்களும் இருக்கிற இடத்துல தான் பிகேஆர் இதனால் ஜெயிக்க முடியும். அவங்க வந்து கிளாந்தான், திருங்கானு, கட்டா, பர்லீஸ் இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்போ அவரோட 31 சீட்டை வந்து சிலாங்கூர், நக்ரிஸ் மிலான், பினாங், இந்த மாநில பேரா, இந்த மாநிலத்தில் தான் அவருக்கு வந்து சீட்டு இருக்குது. ஆக இப்போ நீங்கள் அரசியல் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக வந்து மலாய்க்காரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு மலாய் முஸ்லீம் ஆட்சி வேணும் அப்படின்னு மலாய்க்காரவங்க அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ மலாய் முஸ்லீம் ஆட்சி வேணும்னு சொல்லும் பொழுது இவருடைய 31 சீட்டு வந்துட்டு மலாய் சீட்டு கிடையாது. அதே சமயத்தில் அவர் ஆட்சியில் இருக்கிற காரணம் வந்து என்னென்னா, அந்த பக்கத்து டிஏபி வந்து 42 சீட் நினைக்கிறேன். டிஏபியோட 42 சீட்டும் வச்சு, சாபாஸ் ராவாவோட சீட்டும் வச்சு தான் அவர் வந்து பிரதமராக இருக்கிறாரு. அவர் சொந்த முயற்சியிலையோ அல்லது மலாய் மெஜாரிட்டி சப்போர்ட்லேயோ வந்து அவர் வந்து பிரதமர் ஆக கிடையாது. அப்போ 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவர் ஆட்சிக்கு வந்து. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலாய்க்காரவங்களோட எதிர்ப்பு வந்து என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்துட்டு ஒரு மலாய் அரசாங்கம் இல்லை, இந்த அரசாங்கம் வந்து ஒரு மலாய் முஸ்லீம் அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி மலாய்க்காரவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ அவருக்கு நல்லா தெரியும் அடுத்த தேர்தலில் வந்து இது வந்து அவரை ரொம்ப பாதிக்க போகுதுன்னு. ஸோ அடுத்த தேர்தலில் பாதிச்சுன்னு சொன்னால் அடுத்த தேர்தல் பிறகு வந்து அவர் வந்து பிரதமர் ஆக முடியாது. ஸோ அதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மளை வந்து ஒரு பள்ளிக்கடாவாக்கி இந்த கோயில் விவகாரத்தை உருவாக்கி, இந்த கோயில் பிரச்சனையை வந்து அவர் தான் ஒரு சாம்பியன் மாதிரியும், அவர் தான் மலாய் முஸ்லீம் உரிமையை பாதுகாக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை காட்டி மலாய்க்காரவங்களையும் முஸ்லீமோடைய ஓட்டையும் அவர் வாங்க பார்க்குறாரு. இதனால என்ன வருதுன்னு சொன்னாக்கா, அந்த பக்கத்து வந்துட்டு அம்னோ பார்த்தீங்கன்னா, அம்னோ தான் வந்து அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்லேயே போட்டிருக்கு, அவங்க வந்து நாட்டோடைய இந்த நாட்டில் வந்து மலாய் முஸ்லீமோடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த கட்சி இருக்குதுன்னு சொல்லி அம்னோடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. பாஸோட கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இஸ்லாம் மதத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அது. ஸோ அடுத்த தேர்தலில் இந்த 2 கட்சி தான் வரப்போகுது, ஆட்சியை பிடிக்க போகுது. ஸோ அதை தெரிஞ்சு தான் வந்து இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பாஸ் கிட்ட உள்ள ஓட்டர்ஸையும் பாரிசான் கிட்ட உள்ள ஓட்டர்ஸும் அவர் இழுக்கணும்னு சொன்னால், இந்த கெட்டா, பெர்லீஸு, கிளாந்தான், திருங்கனூர்லாம் அவர் கூட சீட்டு ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒரே வழி மலாய்க்காரவங்க மத்தியில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும். அதாவது என்ன, மலாய் முஸ்லீம் காப்பாளர் நான் தான். அப்போ அதுக்கு பள்ளிக்கடா யார்? நம்ம இந்து தான். கோயிலெலாம் ஆறாமல் கட்டுறாங்க, இதுக்கு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு பள்ளிக்கடாவாக்கி நம்மளுடைய உரிமையை வந்து அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு சாம்பியன், மலாய் முஸ்லீம் சாம்பியனாக காட்ட பார்க்குறாரு. அதனால தான் திருப்பி நான் வந்து இது வரைக்கும் நான் நினைக்கிற ஒரு 2 கடிதம் எழுதியிருக்கேன். பாஸு, அம்னோ, பெர்சாத்து 3 கட்சிக்கும் வந்து 2 கடிதம் எழுதியிருக்கேன். அதாவது என்னென்னா, நீங்களும் போயிட்டு அவருடைய ட்ரிக்கில் போயிட்டு போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. இந்த கோயில் விவகாரம் ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாமல் இருக்காங்க. தோட்டப்புறத்துலேருந்து வந்த இந்தியர்களுடைய கோயில்கள்லாம் நிறைய பாதுகாக்க வேண்டியது இருக்குது. அதே வேலையில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது, ஜேகார் கோட்டர்ஸ்லேயும் இருக்குது, ஆர்மி கேம்லேயும் இருக்குது, இது ரொம்ப வேணும், அங்கே நான் ஆர்டிஎம்லேயும் இருக்கேன். ஆக இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து கோயில் ஹராம் கிடையாது, நீங்கள் வந்து இவருடைய சூழ்ச்சியில் நீங்கள் போய் சிக்கிறாதீங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் அவங்க வந்து இந்த விஷயத்தில் தலையிடல. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அன்வார் வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணுறாரு ஓட்டு இழுக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்க நிதானமாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியர்களும் நிதானமாக இருந்து நம்ம உரிமையை சரியான முறையில் நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ணி அதை வாங்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அப்படின்னா அடுத்த பொது தேர்தலில் அன்வாருக்கு இந்தியருடைய வாக்கு தேவையில்லை என்று அவர் முடிவு பண்ணிட்டாரா? இல்லை, அதாவது தேவை. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு வந்து மலாய் உடைய ஓட்டு ஆக அதிகமாக தேவை. நம்மளோட பாப்புலேஷன் குறவு தானே, 6% தானே, 7% இருக்கும், 6% இருக்கும். ஓகே, நம்மளோட ஜனத்தொகை குறவு. ஆனால் அவர் என்ன தைரியத்தில் செய்கிறாருன்னு சொன்னால், இந்தியர்களுக்கு ஒரு வழி இல்லையே, நீங்கள் எங்கே போகிறீங்க? அந்தாண்ட போனால் பாஸ் இருக்குது, பாஸ் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. பாஸ் வந்து உங்களை, அது ஒரு இஸ்லாம் கட்சி, நீங்கள் இஸ்லாம் கட்சிக்கு போட முடியாது. அந்த பக்கத்து யார்? பாரிசான் நேஷனல் தான் உங்களை 60 வருஷமாக உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களே.
அதனால தானே இன்ட்ரா போராட்டம்லாம் வந்துச்சு. பாரிசானில் யார் இருக்கா, அங்கே மைக்கா இருக்குது, மைக்கா தான் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே. அப்போ நீங்கள் திருப்பியும் மைக்காவுக்கு போய் போட போகிறீங்களா? மைக்கா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஸோ வேறு வழி இல்லை, நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த எம்ஜிஆரை தான் நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லி கடைசி நேரத்தில் என்ன செய்வார்னா, அடுத்த வருஷம் 2027 தேர்தல் வரப்போகுது. இந்த வருஷம் நீங்கள் பாருங்கள், நவம்பர் பட்ஜெட்டில் பாருங்கள், இந்தியர்களுக்கு ஏதாவது ஒன்று போடுவார். ஒரு தூக்கி ஒன்று போட்ட கையோட எல்லாம் இந்த சரி மக்கள் தலைவர்கள் இருக்கானுங்களே, டிஏபியும் சரி பிகேவும் சரி நிறைய பேர் இருக்காங்க, இந்த சரி மக்கள் தலைவர்கள் இருக்காங்க. வர அக்டோபர் மாதம் பட்ஜெட்டில் நீ பாருங்க, ஒரு எலும்பு துண்டு போட்ட கையோடு எல்லாம் பாஞ்சிருவானுங்க. பாஞ்சிட்டு என்ன சொல்லுவோம், அன்வார் பாருங்க, அவர் தான் நம்மளோட எம்ஜிஆர் பாருங்க, கொடுத்துட்டாருங்க, இன்னும் என்ன உங்களுக்கு வேணும், இதுக்கு முன்னே யாரும் கொடுக்காததை கொடுத்துட்டாரு. ஆமாங்க, 5 வருஷம் ஒன்றும் கொடுக்காம 5 வருஷம் காசெல்லாம் அவங்க சாப்பிட்டு கடைசி நேரத்தில் ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டு எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகாது. அங்கே தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இவரோட சூழ்ச்சி அப்படியாப்பட்ட சூழ்ச்சி. கடைசி நேரத்தில் நம்மகிட்ட பணத்தை கொடுத்து இந்த பணம் தான் அவங்களோட உரிமைன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திடுவார். நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். உரிமை வேற, சலுகை வேற, அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த எலும்பு துண்டுக்காக வேண்டி நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. அதே வேளையில் எலும்பு துண்டு போட்டாலும் இது வந்து நம்மளோட உரிமை இல்லைங்கிறது மக்கள் தெளிவாக இருக்கிற வரைக்கும் நம்மளை ஏமாற்ற முடியாது.